வணக்கம். தேவ் கவர்மெண்ட்ஸ் டிஸ்கஷன். சரி, இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். அதாவது கடந்த காலத்தில் நிர்வாகவியலில் என்னென்ன தேவை இருந்தது, என்னென்ன தேவைகளான ஒப்பந்தம் இருந்தது, என்னென்ன வகையில் தோது பார்க்கணும் அப்படின்றலாம் ஒரு வகையில் என்ன இதுன்னு தோது பாருங்கள். அடுத்து நிகழ்காலத்தில் எந்தெந்த பகுதிகளில் மின்சார வசதி தேவைப்படுது, யார் யாருக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது. இப்போ நிகழ்காலத்தில் உடனுக்குடனே கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல தேவைப்படுதுங்க, அந்த இடத்துல இதை தேவைப்படுதுங்க அப்படின்னு. அது வகையான ஓரளவு தோது பார்க்கணும். அடுத்து 8 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். மேக்ஸிமம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் தோது பார்த்துருவாங்க. ஆனால் ஒரு சில பேரோட தேவை நிலையில் நீங்கள் முதல்வருக்கு கடிதம் எழுதலாம். நல்ல ஒரு கடிதத்தை அவர் படித்து பார்ப்பார். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்துவார். அப்படி லெட்டர் எழுதும்போதே நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எழுதி அனுப்பணும். உங்களுடைய அட்ரஸ்ஸு எல்லாமே நீங்கள் அனுப்பணும். அது இல்லாமல் உங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதுறது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஃபோன் நம்பரும் எழுதி அனுப்பணும். ஏன் அப்படின்னா, முதல்வர் அந்த லெட்டரை படிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறப்போ உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பதில் இன்னொரு நம்பர் எழுதியிருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அவர் கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன ஏதுங்க அப்படின்னு கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தீர்வு வழங்குவார். ஓகே. அடுத்து சில பேருடைய நிகழ்வில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விதமான வேதனையோ அல்லது துன்பமான ஏதோ ஒரு நிகழ்வோ அல்லது உங்களுக்கு அசௌகரியமான ஒரு நிகழ்வோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வோ, அம்மாதிரியான நிகழ்வுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஏன்னா சில சம்பவங்கள் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் சில நேரத்தில் நடக்கிறப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதை நம்ம எப்படி அடுத்த நிலையில் ஒரு தீர்வாக, ஒரு சமாதானமாக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதாவது அந்த கோவலன் கண்ணகி கதை படிச்சிங்கன்னா, கண்ணகி அந்த மதுரையை எரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதிகாசம் நூல் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட அநீதி காரணமாக ரொம்பவே கோபமாகவும் வெவ்வேறு வகையில் தோது பார்க்குறதும் அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நிலையில் நினச்சாலுமே மற்றவங்களை அது பாதிக்கும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஏன் அப்படின்னா, ஆன்மீக தளத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வில் அசம்பாவிதம் நடந்ததுக்கு ஒரு வருத்தம்தான். ஓகே. இப்போ அதுக்காக தான் தமிழ்நாடு மற்றும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. நிறைய காவல்துறை பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் மற்றும் நிறைய கட்சி சார்ந்த சேவை செய்யக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் நியமிக்கப்படுவாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு விசேஷங்கள்லேயும் இரவு பகல் அப்படின்ற நிலையில் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க. எல்லா இடங்கள்லையும்
பாதுகாப்பு வழங்கப்படும். பொது இடங்களில் நிச்சயமாக பாதுகாப்பு வழங்கப்படும். மற்றும் உங்களுக்கு அரசாங்கம் சார்பாக கஜானாவில் காசு உள்ள போது இழப்பீடு தொகையும் வழங்கப்படும். சரி, அடுத்து ஃப்யூச்சர், எதிர்காலம் அப்படின்ற நிலையில் இப்போது ஒவ்வொரு நிலப்பரப்புக்குமே இந்த இடத்துல இந்த வசதி கிடைச்சா எதிர்காலமானது நல்லாயிருக்கும் அப்படின்ற நிறையா திட்டம் இருக்கும். உதாரணமாக விமான நிலையம். காசு இருந்தால் போதும், ஒரு மாநிலத்தில் எத்தனை பகுதிகளில் வேணால் விமான நிலையம் அமைக்கலாம். அந்தளவுக்கு பயன்பாடு இருக்கணும். ஓகே, இப்போ விமான நிலையத்தில் பயணிக்கிற அளவுக்கு மக்களோட பொருளாதாரம் இருக்கிறப்போ ஒரு விமான நிலையம் மட்டும் இல்லாமல் ஒரே மாவட்டத்தில் நிறையா விமான நிலையத்தை அமைக்கலாம். அந்தளவுக்கு பொருளாதார உயர்வு தேவைப்படுது. அதனால் ஒரு திட்டமானது ஒரு மாவட்டத்துக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா அந்த மாவட்டம் மட்டும் செழிப்பாக இருந்தால் போதாது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களும் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு சில மாவட்டங்களுக்கு தோதாகும். அதனால் சென்னை அப்படின்றது ஒரு தனி மாவட்டம் கிடையாது. அகநிலையை பொறுத்த வரைக்கும் தொடர்பிலான ஒரு மாவட்டம்தான். ஆனால் புறநிலையை பொறுத்த வரைக்கும் தனித்தனி மாவட்டங்களில் ஒரு பகுதியான நிலப்பரப்பு தான் சென்னை. ஓகே, அகநிலையில், உள்ளார்ந்த நிலையில், பொருளாதார நிலையில் ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் சேர்ந்த ஒரு பகுதி என்பது தான் மாநிலம். அந்த மாநிலம் முழுவதும் ஓரளவு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உள்ள போது நிறைய விமான நிலையம் அமைக்கப்படும். ஏரிகள் தூர்வாரப்பட்டு நீர் நிரப்பப்படும். நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும். மழைநீர் சேமிப்பு அதிகரிக்கப்படும். சாலைகள் சீரமைக்கப்படும். நவீன வசதி உள்ள விதமான பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாத நிலையில் வாழும் நிலப்பகுதி அமைக்கப்படும். சிந்து சமவெளி நாகரிகம், கிழடி நாகரிகம், குமரிகண்டம் நாகரிகம் சமுதாய வாழ்வியலுக்கான ஒரு நாகரிக கலாச்சார பண்பியலான ஒரு சமுதாயவியல் என்பது போன்று ஒரு குழுவான ஒரு நிலப்பரப்பு வாழும் மானுட வசதி பண்பு நிலையிலும் தரத்திலும் மனிதநேயத்திலும் அமைக்கப்படும். சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்று, வணக்கம்.